இந்த வீடியோவில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே போல் இதோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவையான பொருட்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போய் ஒன்று ஒன்றா பாருங்கள். அளவு என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்க போகிறேன். அதை மறக்காமல் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கட் பண்ணி ரெடியாக வச்சுங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா நல்லா அலசி ரெடியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. 1 கிலோ மட்டனை வந்து எடுத்து அதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் உப்புலாம் போட்டு அதுக்கப்புறம் அதை வேக வைங்க. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றுங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நெய் ஊற்றுங்க. நெய் கூட டிபெண்ட்ஸுங்க. நான் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஊற்றிட்டு போனாங்க. அது நல்லா காயட்டும், நல்லா காயட்டும். அது காஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த இதெல்லாம் போடுங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா அதை கொதிக்க விடுங்க. நல்லா பிளெண்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுங்க. இங்கே தாங்க ரொம்ப பொறுமை இருக்கணும் உங்களுக்கு. இது என்னென்னா, அந்த வெங்காயம் வந்து இப்போ நார்மலாக செய்கிற பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சிருவோம், நல்லா வதக்கி விட்ருவோம். ஸோ உப்பு போட்டுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு சீரக சம்பா இந்த பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் இது நல்லா வதங்கணும். நாங்கள் அப்படியே ப்ரௌனிஷாக ஆகணும். ரொம்ப ப்ரௌன் இல்லாட்டது இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி நல்லா ஆகணும். நல்லா பிளெண்ட் ஆகி அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் வாசம் நல்லா, இது கொஞ்சம் பொறுமை வேணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி வச்சு அந்த பவுடரை என்ன பண்ணணும்னா இப்போது இதில் வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க. நல்லா கிளறுங்க, நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள் எப்படி அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு இஞ்சி பூண்டு விழுத போடுங்க. அது வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிளறுங்க, கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா அந்த பேஸ்ட்டையும் இப்போ போட்டுடுங்க. நிறைய மசாலா இருக்கணுங்க இதுக்கு. நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிட்வீனில் குக்கரில் விசில் வச்சுருங்க மட்டனுக்கு. பாருங்கள் மட்டன் தண்ணியோடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெட்டி வச்ச தக்காளியை அதில் போடுங்க. போட்டு வழக்கம் போல் இதையும் நல்லா கலருங்க. நல்லா மசாலாவோடு இல்லாமல் பிளெண்ட் ஆகணும். இதில் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலருங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட ஜூஸும் ஃபுல்லாக இறங்கணும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போடுங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நிறைய காரம் வேணுன்றவங்க நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டன் பீசஸ்லாம் தூக்கி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கிளாஸில் 1 கிலோ இதுன்றதால ஒரு சின்ன கிளாஸில் தயிர் இது மாதிரி எடுத்துங்க. ஃபுல்லாக அந்த சின்ன டம்ளரில் அந்த ஃபுல்லாக தயிரை தூக்கி இதில் போட்டுடுங்க. இந்த தயிரெல்லாம் போட்டிங்கன்னா என்னன்னா இன்னும் நல்லா மசாலா இன்னும் பிளெண்ட் ஆகும். நல்லா போட்டுட்டு அதையும் ஒரு கிளறுங்க. இது நல்லா வேக. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஞாபகம் வச்சு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நல்லா வேக விடுங்க. அந்த கறியோட இந்த மசாலா போய் பிளெண்ட் ஆகணும், அதான் மெயின். இந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இந்த மட்டன் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றுங்க. 4 டம்ளர் தண்ணி இந்த மட்டன் ஜூஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றுங்க. என்னோட ரேஷியோலாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸு அதை ஒன்று போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சலன்னு கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கிட்டே இருக்கட்டும். அந்த ஆயிலெலாம் வெளியே வர அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்ச அரிசி இருக்குல்ல, சீரக சம்பா அரிசி, அதை வந்து நீங்கள் போடுங்க. இதில் ஒரு கேட்ச் இருக்குங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் வந்து கொஞ்ச நாள் ஊற வச்சாலே நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஆனால் இந்த சீரக சம்பா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், உடனே தம் போடக்கூடாது. இது நல்லா வந்து இந்த தண்ணியோட கலந்து, இந்த மசாலா தண்ணியோட கலந்து இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், ஓரளவு ஒரு ஆஃப் வெந்த மாதிரியாவது வரணும். இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், நெய் கொஞ்சோண்டு போட்டுங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்த புதினா, கொத்தமல்லிலாம் இந்த புதினா கொத்தமல்லாம் ஒரு தடவை அதை தூவி வச்சுருங்க. நல்லா தூவிடுங்க. தூவிட்டு இப்போ நம்ம டம் போட போகிறோம்.
இதில் என்ன அடுப்பில் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் ஆகிடுங்க. கேஸ் ஸ்டவ்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு ஒரு வெயிட் இல்லாதால் நாங்கள் என்ன பண்ணோம், தண்ணி ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அதை வச்சு அது மேலே இன்னொரு வெயிட் ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அப்படியே அருமையான ஒரு சீரக சம்பா பிரியாணி ரெடி. நான் இதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். அது இதில் போடலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த கறியில் இந்த மசாலா மொத்தமே அந்த கறியில் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பாய். நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி